புதிய ஒரு நம்பிக்கையோட 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறந்திருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுகிற பழமொழிக்கு ஏற்பதாங்க மக்களோட ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடையே இந்த 2025 எல்லா மக்களுக்குமே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கடந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்திருந்தாலுமே சரி, சிறப்பாக இருந்தாலுமே சரி, புது வருடம் பிறக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லோருக்குமே இந்த வருடம் நமக்கு என்ன சாதகமாக இருக்கும், என்ன ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே எல்லோருக்கும் இருக்கத்தாங்க செய்யுது. அந்த வகையில் 2025 ஜனவரி மாதம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கன்னி ராசியில் உள்ள இந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்துக்கு பார்த்துருப்பீங்க கடந்த காலத்தில். இந்த வருங்காலம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இயல்பாகவே இருக்கும். அந்த பயத்திலிருந்து விடுபட பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க. உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் நீங்கள் நாராயணன் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளால் வந்த சங்கடங்கள் நீங்கவும் புதிய பிரச்சனைகள் எதிரும் தொடராமல் இருக்கவுமே இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல வகையில் இருக்கும். நாங்களுமே உங்களுக்காக பெருமாளிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். முதல்ல கன்னி ராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்து வரும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு யோகமான மாதமாக அமைய போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, இது வரைக்குமே உங்களோட வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கும். படுத்தா தூக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கவலையாக இருந்திருப்பீங்க. அந்த நெருக்கடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இனி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது. நிம்மதியான உறக்கம் உறங்குவீங்க. உங்களோட எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் வாய்ப்புமே அமையும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நெருக்கடிகள் எல்லாமே அப்படியே மனதை போட்டு வாட்டி வதச்சிருக்கும். இந்த வேலையை விட்டுட்டு எங்கேயாவது வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்குங்க நெருக்கடி. உங்களோட திறமையான பணிகளால் அந்த நெருக்கடிகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு விலகிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க. வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை விலகிடும். செஞ்சுட்டு வர தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்யும் பொழுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட வாழ்க்கை துணையோட ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் சண்டைகளும் காணாமல் போகும். வியாபாரத்தில் இதுவரைக்கும் தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் உங்களுக்கு தொல்லை தந்த எதிரிகளுமே காணாமல் போவாங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரிங்க, என்னடா இவங்க எப்படி தான் இப்படி இவ்வளோ கஷ்டத்துலேயும் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பொறாமை, போட்டி இது எல்லாமே குறைஞ்சிரும். வியாபாரத்தில் இனி எந்த ஒரு தங்கும் தடையும் வராது. செஞ்சுட்டு வர தொழில் இப்போ இருக்கிறத விடவே ஒரு நல்ல முன்னேற்றம் அடையும் நிலைமைக்கு வரும். இந்த ஜனவரி 1லேருந்தே புதன் பகவானுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்ய போகிறார். இதன் மூலம் உடல்நிலையில் இருந்த கோளாறுகள் எல்லாமே நீங்கிடும். பாதிப்பு விலகி நீங்கள் உடல் ஆரோக்கியமாக செயல்பட தொடங்க போகிறீங்க. இருந்தாலுமே புதிய நட்புகள் கிட்ட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். தவறான வழிகாட்டுதல் யார் சொன்னாலுமே அவங்கள விட்டு நீங்கள் உடனடியாக விலகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பு விஷயத்தில் அக்கறை செலுத்தணும். மாணவர்களே, நீங்கள் சங்கர நாராயணனை வழிபட்டு வருவதன் மூலம் கல்வியில் ஏற்படும் தடைகள் நீங்கும். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் தெளிவாக செயல்பட்டீங்கன்னா, அதாவது திட்டமிட்டு வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே உங்கள்கிட்ட இருக்குங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் ஒரு முன்னேற்றம் தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்துல ஆட்சியாக செஞ்சிருக்கும் சனி பகவான் இது வரைக்குமே உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை எல்லாமே காணாமல் செய்ய போகிறார். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் காணாமல் போகும். வியாபாரம், தொழிலில் தோன்றிய போட்டிகள் மறையும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு தானாக விலகி போயிடுவாங்க. இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாக அமையும். உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த விரிசல் விலகி இணக்கமான சூழ்நிலை உண்டாகும்.
பிள்ளைகள் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பளித்து செயல்படுவாங்க. ஜனவரி 1லிருந்தே புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி காட்டுவீங்க. எதிர்பார்த்த பண வருமானம் வந்து சேரும். உறவுகளின் ஆதரவு கூடும். நீண்ட நாளாக வாங்க முயற்சித்து வந்த இடத்தை வாங்கக்கூடிய நிலை உண்டாகும். இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் செஞ்சுட்டு வர்றதுனால நீங்கள் கவனமாக எந்த ஒரு செயல்களையுமே ஈடுபடுறது நல்லது. நமக்கு நேரம் நல்லா இருக்குது, இது வரைக்கும் நல்லா இல்லை, அதனால தான் நாம் செஞ்ச நல்லது எல்லாமே தப்பாக போச்சு, இப்போ நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துமோ கவுத்துமோன்னு கட்டாயம் செயல்படுத்தக்கூடாது. ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பாருங்கள், இது நமக்கு சரியாக வருமா, இது நம்ம பண்ணனா கடன் இல்லாமல் மீண்டு வருவோமா, கடன் ஏற்பட ஏதாவது வாய்ப்பு வருமா, இது எல்லாமே நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு தாங்க ஒரு முடிவு எடுக்கணும். உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட முதல்ல ஒரு ஆலோசனை வைங்க. அந்த ஆலோசனை வந்துட்டு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். குடும்ப உறவுகளை அனுசரித்து போகிறது மட்டும் இல்லாமல் புதிதாக வரவங்க கிட்ட கொஞ்சம் அதிகபட்சமாக நீங்கள் எச்சரிக்கையாக பழகிறது நல்லதாக இருக்கும். எந்த ஒரு வீண் ஆசைக்குமே இடம் கொடுக்காமல் இருக்கிறது இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தாது. கவனமாக இருங்க. உங்களுடைய விரையாதிபதி சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு பக்கம் அலைச்சல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அந்த அலைச்சலின் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியரோட அறிவுரையை கேட்டு நடக்கிறது நல்லதாக இருக்கும். அதன் பிறகு சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் இருந்தாலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இவங்க கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படுவாங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் உங்களை தொல்லை தந்திட்டு இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும். செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சிருந்தாலுமே 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களோட திறமைகளை அதிகரிக்க செய்வார். தேவைகளையுமே பூர்த்தி அடைய செய்வார். நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சிருப்பார். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு காணாமல் போகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்களுமே உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய நிலை வரும். இழுபறியாக இருந்த விவகாரம் பிரச்சனைகளுக்கு எல்லாமே சாதகமான முடிவு கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீங்க. நண்பர்கள் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஒரு பக்கம் அலைச்சல் அதிகரித்தாலுமே மறுபக்கம் அதனால் ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகிடும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் உங்களுக்கு இருக்கும் பொழுது வருவாய் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து புதிய பொன்பொருள் சேர்க்கையுமே உண்டாகும். புத்திசாலித்தனமாக மட்டும் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே செயல்பட்டிங்கன்னா ஒவ்வொரு வேலையுமே நடத்தி முடித்து அதில் அதிக லாபத்தை காண முடியும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கூடுதலாக அக்கறை செலுத்துறது நல்லது. அரசரை போல கோலோச்சும் ஆற்றல் மிக்க இந்த சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு உங்களோட ராசிநாதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். படிப்படியாக முன்னேற துடிப்பாக நீங்கள் வேலையை செய்வீங்க. தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவீங்க. அரசு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். சந்திரனின் இடப்பெயர்ச்சியால் சில சங்கடங்கள் வரலாம். செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறார். சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெற முடியும் இந்த காலகட்டத்தில். புதன் 4, 5ஆம் வீட்டில் இருக்கிறார். வெள்ளி பாத்திரம் வாங்கும் யோகத்தை கொடுப்பார். குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்களும் முன்னின்று செய்வீங்க. குரு 10ஆம் இடத்துல இருக்கிறார். வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி செல்லும் வாய்ப்பும் அமையும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். காதல் கைகூடி வரும். இதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் ரொம்பவும் ஒற்றுமையாக இருப்பீங்க. சனி 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகும். புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். ராகு 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். கேது 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சகோதரரோட தூண்டுதலால் சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம். அதனால் கவனமாக இருங்க. முக்கியமாக இந்த சந்திராஷ்டமம் வருது இல்லையா, அன்றைய தினம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் உங்களோட 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் இன்னுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளின் மூலம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களோட நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படிங்கிறத அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் முன்னாடியே பார்த்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.